கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருடைய பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்ம வழி நடத்துவாராமே. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேச முடியும். ஜெபிக்கலாம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை ஒன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமெனப்பா, உம்முடைய கண்கள் எங்களை கண்டதனால் நாங்கள் ஜீவிக்கிறோம். இப்பொழுது வார்த்தை என்று மன்னாவுக்கு நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். வார்த்தை என்று மன்னாவின் ஆத்துமாவில் திருப்தியாகும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் மத்தேயு 24 அதிகாரம் 15 வசனம் 16வது வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இப்போ அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மத்தேயுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மேலும் பாழாக்குகிற அருவருப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. ஆமென். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. ஏன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்னா தானியேலுக்கு போகணும். ஆமென். அப்படி தானே? அப்போ அந்த தானியேல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு போய் பார்த்தோம்னா, தானியேலில் எழுதப்பட்டிருக்கு 7ஆம் அதிகாரத்திலேருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. என்ன இந்த பாழாக்குகிற அருவருப்பை குறித்து. ஆமென். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் தானியேல் முதலாவது தரிசனம் கண்டார், சொப்பனம். அதை தொடர்ந்து அவர் 2வது சொப்பனம் அப்படிலாம் காணும் பொழுது அவருக்கு புரியாது. ஆமென். சொப்பனங்கள் புரியாது. ஆமென். தானியேல் யாருன்னா 3 வேளையும் பல கனிகள் திறந்திருக்க தேவாதி தேவனை நோக்கி ஆராதிக்கிறவர். ஆமென். ராஜாவே கட்டளை போட்டாலும் நான் நேசிக்கிற என் அப்பாவுக்கோட நான் பேசாமல் இருக்க முடியாது. ஆமென். எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் லாக்டவுனே இருந்தாலும் அப்படி தானே நம்ம பண்ணோம். ஆமென். வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஆராதிப்போம், வீட்டுக்குள்ளேயே நாங்கள் ஜெபிப்போம், வீட்டுக்குள்ளேயே நாங்கள் வேதம் வாசிப்போம். அப்படி தானே? ஆமென். அப்படிலாம் அப்பா நமக்கு உலகத்தையே அடைச்சாலும் நமக்கு திறந்த வாசலை அப்பா வைத்திருந்தாங்க. அதுபோல் இந்த தானியேல் 3 வேளையும் ராஜா கட்டளை போட்டாலுமே அதை மீறி ராஜாவுக்கு மனுஷனுக்கு பயப்படுவதை பார்க்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை நலம். ஆமென். அதனால் அவர் என்ன செய்வார்னா, ஜெபித்த மனுஷனுக்கு தான் கண்ட சொப்பனம் புரியல. இன்னும் சொல்லணும்னா, ராஜாவோட சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணின இந்த தானியேலுக்கே தான் கண்ட தரிசனம் புரியல. ஏன்னா அப்படி ஒரு தேவ தரிசனம். பொதுவாக தானியேலுக்கும் வெளிப்படுத்தலுக்கும் லிங்க் இருக்குது. ஆமென். தானியேலோட சாவி எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தல் இருக்குது. நமக்கு இது தெரிந்தது தானே. ஆமென். அப்போது தானியேல் முத்திரிக்கப்பட்டிருக்குன்னா அந்த வெளிப்படுத்தல் ஆவியானவர் முத்திரையை உடைக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பரிச்சயமானது தான் நமக்கு. இப்போ தானியேலில் பார்க்குறோம்,
7ஆம் அதிகாரத்திலேருந்து தானியேலில் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த பாழாக்குகிற அருவருப்பு, அதில் ரொம்ப ரகசியங்கள் இருக்குது. இது பெரிய மெசேஜ். நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் இருக்குது. இப்போ நம்ம மத்தேயுவில் பார்த்தோம்ல, மத்தேயு 24 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பாழாக்குகிற அருவருப்புகள் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். அப்போ நம்ம தானியேலுக்கு இப்போ போனோம்னா, இப்போ தானியேல் என்ன சொல்கிறான் பாருங்களேன். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. இது எங்கே எழுதப்பட்டிருக்கு? தானியேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்போ தானியேல் சொல்கிறான், இதை எப்படி நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகளை குறித்து நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லியிருக்கிறார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி இதை சொல்லியிருக்கிறார். 70 வருஷம் இந்த பாழ்கடிக்கிற அருவருப்புகள் முடிந்து தீர்றதுக்கு 70 வருஷம் ஆகும். ஆமென். அப்போ நம்ம எங்கே போனோம்? இப்போ எரேமியாவுக்கு போனோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். அதான் அப்பா சொல்கிற, தேனிலும் தேனிலும் மதுரம், படிக்க 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 திகட்டாது, ருசியாக இருக்கும். ஆமீன். அதான் இதை ருசித்து பார்த்தா தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் தானே வார்த்தை. இந்த வார்த்தையை ருசிக்கும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்களேன். நம்ம மத்தேயுலும் தானியேலுக்கு இப்போ தானியேல் சொல்கிறார், நான் எரேமியாவில் தான் அந்த புஸ்தகத்தில் தான் நான் தெரிஞ்சு கொண்டேன் அப்படின்னு பார்க்குறப்ப, எரேமியாவில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு 25ஆம் அதிகாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும், மணவாளின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், எந்திரத்தின் சத்தம், விளக்கின் வெளிச்சம் எல்லாவற்றையும் என்ன செய்வார்னா அவர் நீங்க பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசம் எல்லாம் என்னோட வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால தான் இந்த 70 வருஷம் என்ன செய்வாங்கன்னா 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். அங்கே எழுதப்பட்டிருக்க எரேமியா 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம்லாம். ஆமீன். எந்திரத்தின் சத்தம் கூட இருக்காதா, விளக்கினுடைய வெளிச்சம் இருக்காது, எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி போடுவார். காரணம், என்னோட வார்த்தைக்கு செவி கொடுக்கல என் ஜனங்கள், என்னோட தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்காமல் போயிட்டாங்க. ஆமீன். தானியேல் ரொம்ப அருமையான புத்தகங்க. எனக்கு தானியேல்லாம் அது என்ன முத்திரிக்கப்பட்டிருக்கே என்னன்னு சொல்லி கொஞ்சம் பயந்த நாட்கள் உண்டு. ஆனால் படிக்க அவ்வளோ இதில் புரியாதது எதுவுமே இல்லை. ஏன்னா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். டேடி நமக்கு இது புரியலன்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் தாவீது சொன்னது போல தான், நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமீன். அப்படிதான் அப்போ சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஆமீன். இப்போது எதனால் இந்த 70 வருஷம் அப்படின்னா, இந்த சொல்லை கேட்காதனால கீழ்ப்படியாமை தான். அன்னைக்கு ஆதாம் காலத்திலேருந்தே வந்த இந்த கீழ்ப்படியாமை தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆமீன். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, அன்றாட பலி நீக்கப்பட்டுருமா. பாழாக்குகிற அருவருப்பு எப்போ உள்ளே வரும்னா, அன்றாட பலி நீக்கப்பட்டுரும். இது ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இதில் இது பெரிய மெசேஜ். ஆனால் நான் உங்களுக்கு இது பிரயோஜனமாக நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா, உதாரணமாக நம்ம செல்ஃபோன் எவ்வளோ நேரம் பார்க்குறோம். அந்த நேரத்தில் நம்ம 2 பாட்டை பாடி, ஒரு துதி எடுத்து, ஒரு ஜெபத்தை எடுத்து, ஒரு வேதத்தை வாசிக்கும்போது அதான் பிரயோஜனம். அதான் அன்றாட பலி. இப்போ நம்ம இதை செய்யாமல் செல்ஃபோனில் நம்ம நேரத்தை போக்கும்பொழுது அந்த அன்றாட பலி நீக்கப்படுது. மீன் அப்போ நம்ம எந்த பக்கம் சாயிரும்? உலகத்தின் பக்கம் சாயிரும். மீன் அதான் வசன ஏசாய்களுக்கு வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யக்கூடாது. வலதுபுறமோ இல்லை வழி இதுவே, இதிலே நடவுங்கள். வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் நமக்கு அந்த சத்தம் கேட்கணும். மீன் இன்னொன்று சொல்லணுன்னா, கர்த்தருடைய சத்தம் கேட்கலன்னா நம்ம டேஞ்சர் ஜோனில் இருக்கோன்னு அர்த்தம். ஆமீன். நல்லா தெரிஞ்சுக்கணும். மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட எல்லாருமே தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கல, நம்மளால் ஜெபிக்க முடியல, நம்மளால் துதிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல அப்படின்னா நம்ம இருக்கிறது டேஞ்சர் ஜோன், ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்கிறோம். அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கணும். ஆமீன். அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டால் அப்பாவுக்கு தூக்கி எடுத்துருவார். ஆமீன். அல்லேலூயா. அதான் இங்கே அன்றாட பலி நீக்கப்பட்டுரும். அவனோட டார்கெட்டே அதான். துதிக்கக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது, வேதம் வாசிக்கக்கூடாது, அன்றாட பலியை நீக்கி போட்டுரும். அவனுக்கு அது சந்தோஷம். ஆனால் நம்ம அப்பாவுக்கு எது பிரியம்னா, என் பிள்ளைங்க என்னை துதிக்கணும், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார், ஜெபிக்கணும், அப்பா கிட்ட பேசணும். டேடி என்கிட்ட பேசுங்க, நான் உங்ககிட்ட பேச வந்துட்டேன் டேடி அப்படின்னு உண்மையாக அவரை நோக்கி கூப்பிட்டா ஒடியாந்துடுவார். அப்பா அவர் ஓடி வந்துடுவார். ஆமீன். அல்லேலூயா. அப்படி ஒரு இரக்கமும் அன்புமிக்க அப்பாவை தான் நம்ம சொந்த தெய்வமாக வச்சுருக்குறோம். ஆமீன். இயேசு கிறிஸ்து. ஆமீன். ஏசுன்னு சொன்னாலே எவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குல்ல. அதான் ஏசு ரட்சகர் பெயரை சொன்னால் எல்லாம் கிடைக்குமே, அவர் இதயத்தோடு இணைந்து விட்டால் எல்லாம் நடக்குமே, எல்லாம் நடக்குமே. ஜீசஸ். அப்போ
இதான் அன்றாட பலி நீக்கணுங்கிறது அவனுடைய டார்கெட். நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த நாளில் நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அன்றாட பலிகளை நீக்கணும். எப்படியாவது பாழாக்குகிற அருவருப்பு எங்கே வருமா? பரிசுத்த ஸ்தலத்துக்கே வருமா. ஆமென். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன செய்யுங்க, யூதேயாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போங்க. ஆமென். அல்லேலூயா. அங்கே இருக்காதீங்க. அது பரிசுத்த ஸ்தலமாகவே இருந்தாலும் அதுக்குள்ளே பாழாக்குகிற அருவருப்பு இருந்தால் அங்கே இருக்காதீங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதீங்க. பாவிகளுடைய வழியில் உட்காராதீங்க. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராதீங்க. பாவியோட வழியில் நிற்காதீங்க. ஆமென். அப்படிதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. ஆமென். அதனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் சொல்லுகிறது காரியங்கள் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலங்கள் இது. ஆமென். அதனால் இது 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 ஒரு பெரிய மெசேஜ். ஆனாலும் நமக்கு நேரமின்மையினாலையும் இது தேவையானதை மாத்திரம் சுருக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இது. அன்றாட பலி நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம ஆபத்தான இடத்துல இருக்கோம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அன்றாட பலி நம்ம வாழ்க்கையில் இல்லை, அப்பா கூட நடக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம ஆபத்தான நிலைமையில் இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிடணும்னா, அப்பாவை நோக்கி டேடி நான் எந்த நிலைமையில் இருக்கு, அதான் வசனம் இருக்குது, தன்னைத்தானே நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் இருக்கப்படும். நம்மை நாமே நம்ம நிதானிச்சுக்கணும். நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நம்மை நாமே நம்ம நிதானித்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். அதனால் அவனோட டார்கெட் பாழாக்குகிற அருவருப்பு. நான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்துகிற விதம் பரிசுத்தம். ஆனால் நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். அன்றாட பலி நம்ம வாழ்க்கையில் நீக்கப்படும். இந்த ஆலயம் தான் பரிசுத்த ஸ்தலம். என் தேவன் உலாவுகிற இந்த இருதயம், என்னுடைய இருதயம் தான் இந்த பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த அன்றாட பலி, வேத வாசிப்பு, ஜெபம், துதி அது நீக்கப்பட்டுருச்சுன்னா இதுக்குள்ளே பாழாக்குகிற அருவருப்பு வந்துடும். அதனால் நம்ம எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், பாழாக்குகிற அருவருப்புக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆமேன். அதனால் நம்ம ஜெபிக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜா ஸ்தோத்திரம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே ஜீவத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ராஜாவை இந்த நாட்களில் கேட்ட அந்த வார்த்தையின்படி உங்கள் இருதயம் பரிசுத்த ஸ்தலமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. இதுக்குள்ளே பாழாக்குகிற அருவருப்பு வராதபடிக்கு தேவ ஆவியானவர் எங்கள் அன்றாட பலிகளை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அப்பா மோடு பேச, ஜெபிக்க, துதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேத வாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பங்களையும் நீங்கள் பேர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாதையில் நடக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you all.